ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானுடன் இஸ்ரேல், அமெரிக்கா தொடுத்துள்ள போர் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. இந்த சூழலில் தொழிலுக்காக ஈரான் சென்ற இந்திய மீனவர்கள் பலர் அங்கு சிக்கிக் கொண்டனர். தங்களை மீட்க வேண்டும் என அரசுக்கு வீடியோ வாயிலாக கோரிக்கை விடுத்தனர். தமிழக பாரதிய ஜனதா அயலக அணி சார்பில் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மத்திய அரசு உதவியுடன் ஈரான் வெளியுறவுத்துறையிடம் பேச்சு நடத்தப்பட்டது. தமிழக மீனவர்கள் 327 பேர் உட்பட மொத்தம் 345 பேர் மீட்கப்பட்டனர். அனைவரும் ஈரானிலிருந்து அர்மேனியா சென்று சிறப்பு விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் வரவேற்றனர். மீனவர்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஒரு மீனவருக்கு தலா 93,000 செலவில் பாரதிய ஜனதா இந்த மீட்பு நடவடிக்கையை எடுத்துள்ளது. தமிழர்களுக்காக நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்து அரசாங்க செலவு இல்லாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக ஒரு ஆளுக்கு 93,000 ரூபா செலவு. புள்ளி வந்து பார்த்தீங்க, ஒரு ஆளுக்கு 93,000 ரூபா செலவு ஃபுல்லாக. மத்திய அரசின் சார்பாக இல்லை பாஜக? இது பாரதிய ஜனதா கட்சி முயற்சி, எல்லா அரசாங்கத்தினுடைய ஏற்பாடு எல்லாமே மத்திய அரசு. எப்போதும் தமிழர்களின் நலனில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். Today they are flying back from Armenia. We are very, very happy to receive them. Very, very happy to welcome them back home. It's a matter of great satisfaction. And that is the BJP, that is the philosophy of Prime Minister Narendra Modi. Sadly, your question was all sorts of fake allegations that Mr. Stalin keeps making. I think he has lost this election. நாங்கள் ஈரான்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு மாதமாட்டி பல கஷ்டங்கள் பட்டோம். எங்களோட கோரிக்கையை இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அறிவித்தோம். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு கவனத்துக்கு கொண்டு போனோம். அவங்க இவ்வளோ சீக்கிரம் முயற்சி பண்ணி இந்த மக்களை மீட்டெடுக்கணும் யாருக்கும் தெரியாது. நாங்கள் எதிர்பாராத ஒரு சூழல் நடந்தது. மிக அதிசயமான ஒரு சூழல். இப்போ நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ மீட்டு கொண்டு வரோன்னு சொல்லிட்டு பிரதமருக்கு நன்றி அப்பா. ஐயா மோடி ஐயா ரொம்ப கேரக்டர் தந்திருக்காங்க. நல்லபடியாக பிள்ளைங்களா நல்லபடியாக சேருவாங்க. நல்லா கஷ்டப்பட்டதுக்கு இதுவரை எங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபராட்டு வந்து நல்லபடியாக வந்து கிளியராக சேர்ந்தோம். ஒரு பிரச்சனை இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கிட்ட அங்கே இருக்காங்க. 275-80 பேர் கிட்ட அங்கே இருக்காங்க. நாங்கள் 590 பேர் 600 கிட்ட ஆட்கள் மாட்டுக்கு அங்கே இருந்தோம். அதில் இப்போ 340 பேர் இப்போ வந்திருக்கோம். 45 நாள் வரைக்கும் நாங்கள் மாட்டி அங்கே ரொம்ப தவிச்சிட்டு இருந்தோம். சாப்பாடு காரியங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமாட்டியும் முதலாளியோட காரியங்களும் ரொம்ப தப்பாட்டி இருந்துட்டு இருந்தது. மத்திய அரசு ஆமாம் ரெண்டு நல்லா சந்தோஷமாட்டு நல்லபடியாக எங்களை ஹேண்டில் பண்ணி சூப்பராக கொண்டாந்தாங்க. ஒரு பாதிப்பும் எங்களுக்கு கிடையாது. அருமையாட்டு 2 நாள் டிராவலும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே எம்போசி ஆட்டு நல்லபடியாக எங்களை ஹேண்டில் பண்ணி கொண்டு இங்கே சேர்க்கறது வரைக்கும் விசிட் அவங்க நீட்டாக எங்களை பார்த்து அருமையாக தந்து வழி நடத்தி விட்டாங்க. நாங்கள் ஒரு 700 பேர்கிட்ட இருந்தோம். ஆனால் ஆட்கள் கொஞ்சம் வெளியே நாங்கள் போருக்கு முன்னாடி இப்போ ஒரு 600 பேர் இருந்தோம். இப்போ 340 பேர் வந்திருக்கோம். ஒரு 240-50 பேர் அங்கே இருக்காங்க. ஆமாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் ரொம்ப அதிகமாக தாக்கல் இருந்தால் ரொம்ப பயந்து அப்படி இருந்துட்டு இருந்தோம். எப்படியோ நல்லபடியாட்டு ஒரு அவங்கள்ட்ட அறிக்கை கொடுத்துட்டே இருந்தோம். நல்லபடியாக அவங்க சொன்னாங்க பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நாங்கள் இருக்கவங்களை நல்லபடியாக மீட் பண்ணி கொண்டு வருவோம் என்று.